அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட். ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த சர்வேயர் தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு நம்ம வந்து லீகல் ஒப்பீனியன் வச்சு செக் பண்ணிக்கிறதும் ஒருவேளை இது கிராஸ் வெரிஃபை பண்றதுன்னு கூட சொல்லலாமா சார்? கண்டிப்பாக அது வந்து சர்வேயர் தப்பு பண்ணாங்களாலோ இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யார் தப்பு பண்ணாங்களாலோ அது தப்பாக இருக்குது. பழைய டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு அட்வொகேட்டு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் கிட்ட போகிறது அது ஆல்வேஸ் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார் இப்போ ஆன்லைன்ல வந்து ரூ. 2000 ஒரு ஒப்பீனியனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சேஃபானதா சார்? ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை மாதிரி ஒரு ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக அது போடவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு ₹100 சொல்றாங்க. ₹100 என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே தான். ₹100 அன்லிமிட்டட் சாப்பாடு ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்னா அவங்களால எது முடியுமோ அதான் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வடை பாயசத்தோட போட மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வயிறு நிறைய போடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க, என்ன ஏது அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த லீகல் ஒப்பீனியன். ஓகே, அப்படி இஷ்டத்துக்கு லீகல் ஒப்பீனியன் இவ்வளோன்னு ஃபிக்ஸடாக எங்கேயா போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தப்புன்றதை நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் பியூர்லி சர்வீஸ்.